ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது மட்டன் நம்ம நார்மலாக நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இதுக்கு நல்லெண்ணெயை எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதை வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கறியை அதில் போட்டுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் சுக்கா கூடவே நம்ம ஒரு இட்லியும் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லியை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூடவே போட்டு தேவையான இந்த கறிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அது கூட போட்டு ஃப்ரை ஆன பிறகு நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை போடுறோம். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியா பவுட்ரு, கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டு அது கூட நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரலாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். மட்டன் சுக்கா நம்மளுக்கு ரெடி ஆகும். கேஸ் அடுப்பை நம்ம ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணும்போது அந்த கறியிலேருந்து நம்மளுக்கு தேவையான அந்த எண்ணெய் நம்ம அதில் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அந்த சுக்கா ரெடி ஆகிடுச்சின்னு. ரெடியான பிறகு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி, புதினா எல்லாம் நம்ம அதில் கட் பண்ணி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு அதை நம்ம வதக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.